போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்து பல நடிகர்கள் மற்றும் நடிகைகள் குரல் கொடுத்து வராங்க. ஆனால் 96 பட புகழ் நடிகை கௌரி கிஷன் நேரடியாகவே களத்தில் இறங்கி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க போராட்டத்தில் கலந்து கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு இருக்கும் நிலையில் பலரும் அவருக்கு பாராட்டு தெரிவித்து வராங்க. தர்ஷா குப்தா சீரியல் மூலம் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தவங்க. இதைவிட குக் வித் கோமாளி தான் இவருக்கு பெரிய மேடையை போட்டு கொடுத்தது. சமீப காலமாக இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆப்ஷன் வைத்தே இவர் பல லட்சம் சம்பாதித்து விட்டார். BMW காரெல்லாம் வாங்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி பலர் கூறி வந்த நிலையில தற்போது புதிய ஆப் செயலியை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த ஆப்ல அவங்க போட்டிருக்கிற ரேட் கார்டை பார்த்து ரசிகர்கள் வாயை பிளந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வீடியோ காலுக்கு 6000. அதாவது பிறந்த நாளுக்கு வீடியோ காலில் வாழ்த்து சொல்றதுக்கு ரூ. 6000. அதோட பிராண்டை ப்ரமோஷன் பண்றதுக்கு ரூ. 50,000. பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரூ. 1000. இது தவிர 3 மாதங்கள் மற்றும் 1 ஆண்டுகளுக்கான ஸ்பெஷல் ஸ்கீம்களும் அதற்கு சலுகை ஆஃபர்களும் வழங்கியிருக்கிறாங்க. இந்த கட்டண பட்டியலை பார்த்து நெட்டிசன்கள் இப்படியெல்லாம் இறங்கிட்டாங்களே அப்படின்னு விமர்சித்து வராங்க. சோஷியல் மீடியாவில் கிளாமர் புகைப்படங்கள் வீடியோக்களை பகிர்ந்து பிரபலமான நடிகை ரம்யா பாண்டியன் டம்மி பட்டாசு, ஜோக்கர், ஆண் தேவதை உள்ளிட்ட பல படங்கள் நடித்து பிரபலமானவங்க. குக் வித் கோமாளி சீசன் 1 கலந்து கொண்டு 2வது ரன்னர்-அப் இடத்தை பிடிச்சாங்க. அதற்கு பிறகு பிக் பாஸ் சீசன் 4 கலந்து கொண்டு 3வது ரன்னர்-அப்பும், பிக் பாஸ் அல்டிமேட் 1 கலந்து கொண்டு 2வது ரன்னர்-அப் இடத்தையும் பிடிச்சாங்க. கடந்த 2024 யோகா பயிற்சியாளர் கோவல் தவான் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. சமீபத்திய பேட்டியொன்றில் ரொமான்ஸ் காட்சிகளில் நடிக்க வேண்டும் அப்படின்னாலே எங்களுக்குள் பயம் வந்துவிடும். ரொம்பவே நர்வஸ் ஆகிடுவேன். எவ்வளவு அழுகின்ற காட்சியாக இருந்தாலும் சரி, ரோட்டில் உருண்டு புரளும் காட்சியாக இருந்தாலும் சரி, காட்டுக்குள் நடக்கும் சீனாக இருந்தாலும் சரி, எதற்குமே நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு பயமும் இருக்காது. ஆனால் ரொமான்ஸ் சீன், இன்டிமேட் காட்சிகளில் நடிக்கும் போது மட்டும் என் மனதுக்குள் பயம் வந்துவிடும். அந்த பயம் வெளியே தெரியக்கூடாது, நல்லபடியாக நடித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் சாமியெல்லாம் கும்பிடுவேன். ஆனால் அதுவும் நம்முடைய தொழிலில் ஒரு பகுதிதான். நாம் எந்த வேலைக்கு சென்றாலும் அதில் நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்கும். சினிமா மட்டுமல்ல, நீங்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் அதில் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அந்த ஒரு சிறிய விஷயத்துக்காக ஒட்டுமொத்த வேலையும் வேண்டாம் என்று நாம் விட்டுவிட்டு ஓடிவிட முடியாது. அது எப்படி நாம் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நாம் தான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதற்காக நம் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. நீங்கள் செய்யும் வேலைகளில் ஈகோவை காட்டத் தேவையில்லை. ஆனால் இந்த விஷயம் நமக்கு வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு கதையில் இயக்குனர் சொல்லும் போதே உங்களுக்கே நன்றாக புரியும். உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் தயங்காமல் நோ சொல்லிடுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களுக்கு எஸ் சொல்கிறோமோ அதே போல் வேண்டாம் அப்படின்னு இடத்தில் உறுதியாக நோ சொல்ல வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க ரம்யா பாண்டியன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு அனைத்து மொழிகளையும் தன்னுடைய அசாத்திய நடிப்பால் டாப் நடிகையாக முத்திரை பதித்தவங்க தான் நடிகை ஊர்வசி. தற்போது பல கூடங்களில் குணச்சித்திர ரோல்களை நடித்து அனைவரையும் வியக்க வைத்து வராங்க. சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் திரையில் கதாநாயகி அரைக்குறையாக ஆடியணிந்து சுற்றிலும் பல நடன கலைஞர்களும் நடனமாட கதாநாயகரும் அவரோட சேர்ந்து ஆடுவாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் கணவருக்கு எப்படிப்பட்ட உணர்வு தோன்றும்? தன்னுடைய மனைவி இப்படி அரைக்குறையாக ஆடுறாளே அப்படின்ற எண்ணம் ஏற்படுமா, ஏற்படாதா? சாதாரண வாழ்க்கையில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோட வெளியில் செல்லும் போது ஆடை கொஞ்சம் விலகிவிட்டாலே அந்த புருஷன் எவ்வளவு கோவப்படுவார். ஆனால் சினிமாவில் இந்த எண்ணம் வரவே வராது. சினிமா அப்படின்றது தற்போது வியாபாரத்தை மட்டும் பார்த்தால், கவர்ச்சி அப்படின்றது தற்போதைய சூழலில் பெரிய விஷயமாக மாறிவிட்டது. அதிலும் அதிக பட்ஜெட் படங்களில் தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழ், தெலுங்கு இரு மொழிகளையுமே கமர்ஷியல் படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே சமயம் மலையாளம், பெங்காலி மொழி படங்கள கதைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படைப்பாளர்களை முதன்மைப்படுத்தும் படைப்புகளை வழங்குகிறாங்க. அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், ஹரிஹரன் போன்ற ஒரு இயக்குனரின் பெயரை சொல்லித்தான் அங்கு படங்கள் ஓடுகிறது. தென்னிந்தியாவில் இயக்குனர்கள் பெயரை சொல்லி எந்த படம் ஓடுகிறது? ஆனால் இங்கேயும் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி கதைகளுக்கு முதன்மை தந்த காலகட்டம் இருந்தது. மகளிர் மட்டும் படத்தில் ஒரே ஒரு வில்லனை வைத்து 3 பெண்களை மட்டுமே நம்பி ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்தார். அது தயாரிப்பாளர் கமல்ஹாசன். உடலை காட்டாத அந்த 3 நடிகைகளை வைத்து படம் தயாரித்தது கமல்ஹாசனின் தைரியம் அப்படின்னு நடிகை ஊர்வசி பகிர்ந்திருக்கிறாங்க. அழுத்தமான தமிழ் பேச்சாளர், செய்திகள் வாசித்து தமிழ் மக்களுடைய மனதை வென்றவங்க தான் அனிதா சம்பத். சன் தொலைக்காட்சி செய்திகளை வாசித்து வந்தவர் அந்த வேலையை நிறுத்திவிட்டு அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தார்.
பிரம்மாண்ட நிகழ்ச்சியான பிக் பாஸில் கலந்து கொண்டு விளையாடினார். இல்லை, தெரிக்க விட்டார் அப்படின்னே கூறலாம். அதிரடி போட்டியாளராக விளையாடினார் அனிதா சம்பத். அதனைத் தொடர்ந்து அந்த தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அனிதா சம்பத் இப்போது தனியாக யூடியூப் பக்கம் வைத்து நிறைய வீடியோக்கள், போட்டோ ஷூட்கள், விளம்பரங்கள் நடிப்பது அப்படின்னு பிஸியாக இருக்கிறாங்க. பிஸியாக தன்னுடைய சொந்த வேலைகளில் கவனம் செலுத்தி வந்த அனிதா சம்பத் இப்போ ரியாலிட்டி ஷோக்களை தொடர்ந்து சீரியலில் என்ட்ரி கொடுக்க இருக்கும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் சினஞ்சிறு கிளியே அப்படின்ற சீரியல்ல அனிதா சம்பத் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுக்க இருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க.